கன்யமிகு திருவீதிகள் இயங்கும் கனியினும் இனிய தமிழ் மறை முழங்கும் கன்யமிகு திருவீதிகள் இலங்கும் கனியினும் இனிய தமிழ் மறை முழங்கும் புண்ணிய நதியில் சிறந்த தாமிர வர்ணி வடகரை நெல்லை பதிவளர் கன்யமிகு திருவீதிகள் இலங்கும் கனியினும் இனிய தமிழ் மறை முழங்கும் புண்ணிய நதியில் சிறந்த தாமிர வர்ணி வடகரை நெல்லை பதிவளர் காந்திமதி அன்னை நீகதி. நெல்லை பதிவளர் காந்திமதி அன்னை நீகதி அப்படின்னு இதுல காந்திமதி அன்னையினுடைய ஒரு பெருமையானது சொல்லப்படுகின்றது. காந்திமதி அன்னைக்கு நிகராக புகழ் என்பது நெல்லையில் உண்டு என்றால் மற்றொரு தேவியான கோமதி அம்மனுக்கே அது. ஆடித்தவசியிலே அப்படின்னு சொல்லி அந்த ஆடி மாதத்தில் அம்மன் நமக்காக இருந்த தவத்தின் மேன்மையை பற்றி சொல்லிக்கொண்டே போகலாம். தாமிரவரணி வடகரையில் இருக்கக்கூடிய நெல்லையப்பர் அந்த திருநெல்வேலிக்கே எல்லா விதமான க்ஷேமங்களையும் தரக்கூடியவர். அப்பேற்பட்ட இறைவன் அவனும் ஹரியும் வேறு வேறு இல்லை என்று உணர்த்திய இடம் எது என்று பார்த்தால் சங்கரன் கோவில் என்று சொல்லக்கூடிய க்ஷேத்திரம். இந்த சங்கரன் கோவிலில் கோமதி அம்மன் நமக்காக ஊசியின் மேலே தபஸ் இருக்காள் என்றே சொல்லலாம். அந்த சரித்திரமானது எப்படி அப்படின்னு பார்த்தா சங்கன் பதுமன் என்று சொல்லக்கூடிய இரண்டு நாக வம்சத்தில் வந்த மன்னர்கள். இந்த இருவருக்கு நடுவுல என்ன ஆறுதுன்னு பார்த்தா ஒரு வாக்குவாதம், கருத்து வேறுபாடு. சங்கன் என்பவர் தீவிர சிவ பக்தன், பதுமன் என்பவர் தீவிர விஷ்ணு பக்தர். ஆக சங்கன் சொல்கின்றான் சிவனே எல்லாம் என்று, பதுமனோ இல்லை இல்லை மகாவிஷ்ணு தான் பெரியவர். இப்படி இவர்களுக்குள்ள யார் பெரியவர் அப்படிங்கிற ஒரு கருத்து வேறுபாடு வரும் பொழுது ரெண்டு பேரும் என்ன நினைத்தார்கள், இதுக்கெல்லாம் நடுநிலையாக இருக்கக்கூடியவள் அம்பிகை தானே, அவள்கிட்டயே போய் நம்ம கேட்கலாம் என்று சொல்லி சங்கனும் பதுமனும் அம்பிகை இடத்தில் வந்து கேட்கின்றார்கள். அப்பொழுது அம்பாளானவள் சிவனும் ஹரியும் வேறு வேறு கிடையாது, இருவருமே ஒருவர் தான் என்று சொல்கின்றார். ஆனால் பரமேஸ்வரன் அந்த ரூபத்தை காண்பித்தருள வேண்டும் என்றும் அவள் வேண்டுகோள் விடுக்கின்றாள். பரமேஸ்வரன் சொல்கின்றார், அப்படிப்பட்ட அந்த அத்வைதமான காட்சி அவ்வளவு எளிமையில் கிட்டி விடுமா? தேவியாக இருந்தாலும் உனக்கு அவ்வளவு சுலபமாக கொடுத்து விட முடியுமா என்ன? யாராக இருந்தாலும் சிவனும் ஹரியும் ஒன்று என்பதை உணர்வதற்கு தபஸ் பல செய்ய வேண்டும் என்பதை உணர்த்தும் வண்ணம் மக்களுக்கும் இந்த கோலம் சென்றடைய வேண்டும் என்றால் அவர்களுக்காக நீ தபஸ் செய்ய வேண்டும் என்று பரமேஸ்வரன் சொல்கின்றார். ஆக குழந்தைக்கு ஒரு நல்லது ஏற்பட வேண்டும் என்றால் தாயார் எப்பொழுதுமே அதை செய்ய துணிவாள். எப்படி முலைப்பாலில் இருந்து மருந்தை கூட தாயார் தன் குழந்தைக்கு தருகின்றாளோ அதுபோல அன்னையானவள் இந்த ஞானத்தை உலகத்தில் உள்ள அனைவரும் உணர வேண்டும் என்றால் அதற்கு தாயான நானே தபஸ் இருக்க வேண்டும் என்று சொல்லி கிளம்பினாள். அப்போ சிவபெருமானிடத்துல எங்கு சென்று தவம் செய்வது என்று கேட்டால் புன்னை மரங்கள், அதாவது முனிவர்களே புன்னை மரங்களாக இருந்து தவம் செய்கின்றார்கள், அந்த க்ஷேத்திரத்துக்கு சென்று நீ தவம் புரி. அப்படிப்பட்ட இந்த தாமிரபரணி தீரத்திற்கு வந்து அம்பிகையானவள் தவம் செய்கின்றாள். அம்பிகை மட்டுமல்ல, அம்பிகையோடு நிறைய பசுக்களும் வந்து தவம் செய்கின்றது. அப்படி கோ மற்றும் தாயாரான இவள் சேர்ந்து இங்கே தவம் பண்ணினதினால் அம்பாளுக்கே கோமதி என்ற பெயர். கோனா பசு இல்லையா, அதனால் மதி என்றால் நல்ல நிலவு போன்ற முகம் கொண்டவள் என்று பொருள். அப்படி இவள் கோமதி அம்மனாக இங்கே வந்து தபஸ் இருக்காள். இந்த தபஸ் முடியும் பொழுது ஆடி மாதத்தில் பௌர்ணமி தினத்தில், உத்திரட்டாதின்னு சொல்லக்கூடிய நாள், அந்த பௌர்ணமி தினத்துல இறைவன் சங்கர நாராயணனாக காட்சி தருகின்றார். அதாவது இருவரும் ஒன்றுதான், வெவ்வேறு இல்லை என்பதை உணர்த்தும் வண்ணம் அற்புதமான அந்த காட்சியை அளிக்கின்றாராம். அப்பொழுது அம்பாள் அவரிடத்தில் வரத்தை கேட்கின்றாள், நீங்கள் சங்கர் நாராயணன கோலத்தில் இங்கு வந்தாலும் என்னுடைய சங்கரனாக ரூபத்தில் என்னோடு இருக்க வேண்டும் என்ற வேண்டுகோளுக்கு இணங்க சுவாமி லிங்க ரூபமாக மாறி இந்த க்ஷேத்திரத்தில் இன்றும் இருந்து கொண்டிருக்கின்றார். புற்று உண்டு, அதனால் ஏன்னா சங்கன் பதுமன் நாகங்கள் இல்லையா, அதனால் புற்று ரொம்ப பெருமை வாய்ந்தது. இந்த க்ஷேத்திரத்துல புற்று மண் தான் பிரசாதமாகவும் கொடுக்கப்படுகின்றது. எப்பேற்பட்ட வியாதி இருந்தாலும் அந்த வியாதியை நிவர்த்தி செய்யக்கூடியது
கூடியது அந்த புற்று மணல். இத்தனை பெருமை கொண்ட ஆடி தபஸ் என்று சொன்னாலே நம் எண்ணத்தில் வரக்கூடிய கோமதி அம்மனை நாம் ஸ்மரித்தோம். அவள் நமக்கு நல் மதியை கொடுத்து நல் எண்ணத்தையும் கொடுத்து எண்ணிய காரியங்களில் வெற்றியையும் அளிப்பாள் என்பதில் எந்த விதமான ஐயமும் இல்லை.